அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். ராகு கேது பயிற்சி என்ன செய்யும்? ஆமாங்க, ராகுன்னாலே ஒரு பயம், கேதுன்னா இன்னொரு பயம், பாம்புன்னா ரொம்ப பயம். ஏன்னா இந்த சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த சர்ப்ப கிரகங்கள் ஒருத்தருடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடக்கூடியதுங்க. பாம்பு எப்படி தோல் உரிக்கிறதோ, ஆடையை மாற்றிக்கொள்கிறதோ, அதே மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் உண்டுங்க. சொந்த வீடு அவங்களுக்கு இல்லைன்னு சில நூல்கள் சொன்னாலும் கூட ஒருத்தவங்க வாழ்க்கையில் சொந்த வீடு வாங்கணும்னு சொன்னால் இந்த ரெண்டு கிரகங்களுடைய அருள் நமக்கு இருக்கணும், இந்த ரெண்டு கிரகங்களுடைய ஆளுமையும் நமக்கு இருக்கணுங்க. எல்லாரும் எல்லாம் பெறுவதற்கும் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்ற வார்த்தையை மெய்ப்படுத்துவதற்கும் உதவக்கூடிய கிரகங்கள் இந்த ராகுவும் கேதுவும் ஆகுங்க. ராகு கேது பயிற்சி என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி நம்முடன் கலந்துரையாடுவதற்காக ஆன்மீக அழகர் ஆதித்ய குருஜி வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்முடைய நண்பர் கலையழகர் கதிர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அதே போல் சொல்லழகர் சுகுமார் வந்திருக்காங்க. அதே போல் ராசி அழகர் ராம் வந்திருக்கிறாங்க. இந்த ராகு கேதுவால் எதை வேணாலும் செய்ய முடியுங்க. நேர் வழியும் உண்டு, குறுக்கு வழியும் உண்டு, கோணல் வழியும் உண்டு. ஆனால் லட்சியத்தை அடையணும், குறிக்கோளை அடையணும். அதுதான் இந்த ராகு கேதுனுடைய ஆதிக்கம். அதே மாதிரி ராகுவை போல் கொடுப்பான் இல்லை, கேதுவை போல் கெடுப்பான் இல்லைன்னு பழைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. அப்போ இந்த ராகு என்ன செய்யும்? பொதுவாக நமக்கு வேண்டியதை கொடுத்து அதிகமான செல்வங்களை கொடுத்து அதன் மூலமாக நமக்கு ஞானத்தை கொடுப்பார். ஆனால் கேது என்ன செய்வார்? இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு அது மூலமாக நமக்கு ஞானத்தை கொடுப்பார். அப்போ இந்த ரெண்டு கிரகங்களுமே நமக்கு யோகங்களையும் மோகங்களையும் கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் நமக்கு பெரிய ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கிறாங்க. நாம் எந்தளவுக்கு கடினமாக உழைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து நமக்கு செல்வங்களையும் வளங்களையும் யோகங்களையும் அதிர்ஷ்ட பாக்கியங்களையும் அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரக்கூடிய கிரகங்கள் இந்த ராகுவும் கேதுவும் தான். எல்லாம் சரிதாங்க. ஆனால் இந்த ராகு கேது பயிற்சி ஆகுது, பாம்பு ரெண்டு பாம்பு அப்படியே மாறுது. எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? நல்லது தரப்போகிறாங்களா அல்லது வேறு ஏதாவது சொல்லித்தர போகிறாங்களா அப்படின்னு நீங்கள் எல்லாமே ஆர்வமாக இருக்கீங்க. இப்போ ராகு கேது பயிற்சி என்ன செய்யும் அப்படிங்கிறதுக்கான சில பொதுவான பலன்களையும் பார்ப்போங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சின்றது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இப்போ மீன ராசியிலேருந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு ராகு பயிற்சி ஆகுது. கேது பகவான் கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இப்போ இந்த ராகு கேது பயிற்சினால் என்ன பலன் அப்படின்னா, சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்குங்க. சமூகத்தில் கெட்ட வழியில் போனவங்கெல்லாம் நல்ல வழியில் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ராகு கேது உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரியே ராகு பகவான்னா செல்வத்தையும் செழிப்பையும் உண்டாகக்கூடிய அளவுக்கு இந்த சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது ஒரு வீட்டில் கொல்லைப்புறத்தில் நடக்கக்கூடிய சண்டையாக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டுடைய எல்லைப்புறத்தில் நடக்கக்கூடிய சண்டையாக இருந்தாலும் சரி, அதுக்கு ராகு பகவான் தான் முதல் முக்கிய காரணமாக இருந்துகிட்ருக்கிறார். ஷாயா கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற சர்ப்ப கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற கிரகங்களிலேயே பின்னோக்கி நகரக்கூடிய இந்த கிரகங்கள் மூலமாகத்தான் மனுஷனுடைய வாழ்க்கையில் முன்னோக்கி மேலேறக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகு கேது பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்ருக்குது. புதிர் போடுகிற மனித வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இந்த நிழல் கிரகங்கள் அப்படிங்கிறது சாஸ்திர உண்மை. காலபுருஷனுடைய 11வது வீட்டில் இப்போ அந்த மாற்றம் நடக்குது. கும்ப வீட்டிற்கு வருகிறார். பொதுவாகவே 11ஆம் வீட்டில் அந்த தீய கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய பாவர்கள் இருந்தால் நல்லவைகள் நடக்கும். இதில் இன்னும் ஒன்று வேற சொல்லிடலாம். சமீபத்தில் நடந்த குருமாற்றத்தின் மூலமாக 4 நாளைக்கு முன்னாடி தான் குரு பயிற்சி. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குருவின் முழு பார்வையை 1 வருஷத்துக்கு அடைகிறார். சர்ப்பங்கள் எப்போதெல்லாம் குருவின் பார்வையை அடைகிறதோ, சுக்கிரனின் தொடர்பை அடைகிறதோ, அப்போது அவங்க நல்லதுகளை செய்யக்கூடிய அமைப்பில் வர்றாங்க. இப்போது இந்த இருக்கக்கூடிய இது குருவே ஒரு நிலையில் கும்பத்தில் இருக்கிற மாதிரி தான். கும்பம் அடித்தட்டு ஏழை மக்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். சமுதாயத்தில் அன்றாடம் பிழைக்கக்கூடிய எளிய தொழில் மக்கள் செய்யக்கூடியவங்க எல்லாத்துக்குமே நல்ல விதமான வெற்றிகள் லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த ராகு கேது பயிற்சிகள் அமைகின்றன. ராகு பகவான் இப்போ சனியோட வீட்டுக்கு வர்றாரு.
ஸோ சனியோட வீட்டுக்கு வரும்போது என்ன ஆகும்னா சின்ன சின்ன தொழில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மேம்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து கேது வந்து சூரியனோட வீட்டுக்கு வர்றாரு. இதனால புதிய தலைவர்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய தலைவர்கள்னால் இது வந்து அரசியல் மட்டும் எடுக்க தேவையில்லை, மற்ற துறையிலும் இருக்கலாம். இப்போ ஜென்ரேஷனாக பிஸ்னஸ் நடக்குது இல்லையா, அதெல்லாம் மாதிரி புதிதாக தலைவர்கள் உருவாவதற்கான வாய்ப்பும் இந்த கேது பயிற்சியால் கண்டிப்பாக இருக்கும். மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சி பல விதத்திலே நல்ல மாற்றங்களை உலக மக்களுக்கு அள்ளித்தரப்போவதாக இருக்கும். காலை பார்த்து சோதிடம் சொல், கையை பார்த்து வைத்தியம் செய் அப்படின்னு ஒரு பழமொழி நீண்ட நெடுங்காலமாக நம்ம ஜோதிடத்துறையில் இருக்குது. இப்போ இந்த ராகு கேது வந்து எந்த கிரகத்தினுடைய வீட்டில் இருக்கோ அந்த வீட்டுக்குரிய பலன்களை வாரி கொடுக்கும். எந்த கிரகத்தினுடைய பார்வையில் இருக்கிறதோ அந்த பலனை அள்ளி கொடுக்கும். எந்த கிரகத்துடன் சேர்ந்து இருக்கிறதோ அந்த பலனை அள்ளி கொடுக்கும். அதனால தான் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கக்குள்ள யார் வீட்டில் வந்து உட்கார்றாரு, எந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறாரு, யாரோட சேர்றாரு, யாரோட பார்வையில் பக்குவத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தீவிரமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. பொதுவாக வந்து கும்பத்தில் ராகு இருந்தாலே அவர் வந்து சனி பகவானை போலத்தான் பலன்களை அள்ளித்தரப்போகிறார். இன்னும் 1.5 வருடங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா நன்மைகளையும் தரப்போகிறார். குறிப்பாக பார்த்திங்கன்னா சாதாரண நிலைமையில் இருக்கக்கூடியவங்க, அதாவது ரொம்ப அந்த கடைமட்டத்தில் இருக்கிறவங்களும் மிகப்பெரிய பதவிகளை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நீங்கள் கேதுவை எடுத்துங்க, அவர் வந்து ஞானம், தவம், யோகம் இதுக்கெல்லாம் உரிய கிரகம். காலபுருஷ தத்துவத்துக்கு அவர் வந்து 5ஆம் இடத்துல உட்கார்றது வந்து பெரிய விஷயம். 3வது நிலையில் இருந்தவர்கள் முதலிடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த கேது வந்து இனிமேல் எல்லாருக்கும் தரப்போகிறார். அதுதான் இந்த ராகு கேதுங்கிறது என்னன்னா, உரிமைகளையும் சந்தோஷங்களையும் பதவிகளையும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு யோகத்தை தரக்கூடியது ராகுவும் கேதுவும். அதனால தான் இந்த ராகு கேது பயிற்சி இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அடுத்ததாக ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் என்ன மாதிரியான யோகங்களை தரப்போகுதுங்கிறத இப்போ நாம் விரிவாக பார்ப்போம். மேசராசிக்கு ராகு பகவான் 12ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 11ஆம் இடத்தில் ராகு இருந்தால் ஒரு ஜாதகரை சாதாரண நிலையிலிருந்து லட்சாதிபதி என்ற உயர்ந்த நிலைக்கு உயர்த்தும். அந்த வல்லமை படைத்தது ராகு பகவான். அதே மாதிரி 5ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கு, பயிற்சி ஆகுதுன்னு சொல்லும்போது 5ஆம் இடம் என்ன, தெளிவு ஏற்படுங்க. குழந்தைங்களை வந்து அதிக அக்கறை எடுத்து பார்ப்பாங்க. இந்த ராகு கேது பயிற்சி மேசராசிக்கு ஒரு உன்னதமான ஒரு பலனை ஏற்படுத்தும். மேஷராசியை பொறுத்தளவுக்கு ராகு பகவான் லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. பொதுவாகவே ராகு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னா ஏக மனதாக ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக ராகு பகவான் அமைவார். ஒருவருக்கு வந்து திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது யோகம் அப்படிங்கிறத விட அதிர்ஷ்டம் அப்படிங்கிற சொல்லுக்கு மிகப்பெரிய அமைப்பு ராகு பகவானுக்கு சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி கேது பகவான் 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால பின்னாடி வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை முன்னாடியே திட்டம் தீட்டக்கூடிய, நிகழ்கால தேவை மட்டுமல்லாது எதிர்கால தேவைக்காக திட்டமிடக்கூடிய பாக்கியத்தையும் இந்த ஞானகாரகன் கேது பகவான் கொடுப்பார். மேஷராசிக்காரங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எக்ஸலண்ட்டாக இருக்கும். 5, 11ஆம் இடங்கள் இல்லையா. இப்போ 5ஆம் இடத்துல என்ன பண்ணுவார்னா, பெண் குழந்தைகளுக்கு நல்ல மங்களகரமான விஷயங்கள் எல்லாமே மேஷராசிக்காரர்களுடைய குடும்பங்களில் கண்டிப்பாக இருக்கும். 11ஆம் இடம்ன்றது 18 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ 18 வருஷத்திற்கு பிறகு வரக்கூடிய வெற்றி இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம். நல்லா சம்பாதிக்க முடியும், உழைச்ச பணத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியும். விரயச்சனி ஏற்கனவே 12ஆம் இடத்துல இருக்கிறார். அந்த விரயச்சனி செலவுகளைத்தான் கொடுப்பார். அந்த செலவுகள்லையும் ஒரு பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு அருமையான ராகுகேது பயிற்சியாக இந்த பயிற்சி மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. ராகு பகவான் வந்து 11ஆம் வீட்டுக்கு வர்றாரு. ஸோ இது வரைக்கும் 12ஆம் வீட்டிலேருந்து நிறைய விரயங்களை கொடுத்துருப்பாரு. இப்போ வந்து 11ஆம் வீட்டுக்கு வர்றது நல்ல லாபத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக தொழில்துறையில் சேர்ந்தவர்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்ஸ் வர ஆரம்பிக்கும். இதுக்கடுத்து புதுசாக வந்து வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வந்து வீடு வாங்க முடியலன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வீடு வாங்கக்கூடிய யோகம் வந்து கண்டிப்பாக ஏற்படும். இவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ல் என்னதான் இருந்தாலும் கேது ஒரு பாவகிரகம் இருக்கிறதால குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டாக்க இந்த ராகு கேது பயிற்சி மேஷராசிக்கு ரொம்ப பிரமாதமானதாக இருக்கும். தலைக்கு மேலே கத்தி தொங்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் மேஷராசிக்காரங்க இருந்துட்டுருக்காங்க. அந்த மனநிலை குணநிலை எல்லாமே மாறி இனிமேல் வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம், அதாவது சந்தோஷங்களை அனுபவிக்கிற யோகம் ராகுவால் மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். இப்போ கேது பயிற்சி அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது 5ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கார். அப்போ பிள்ளைங்களுடைய நடத்தை கோலங்கள், அவங்களுடைய நட்பு வட்டத்தை கொஞ்சம் கண்காணிக்கணும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மருத்துவருடைய ஆலோசனை ஏற்று இந்த நேரத்தில் என்ன சாப்பிட்லாம், என்ன சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும்.
முக்கியமாக மேஷராசிக்காரங்க பூர்வீக சொத்து விவகாரங்களை மூக்க நுழைச்சிட்டு அவஸ்தைப்படக்கூடாது. பொதுவாக இந்த ராகுகேது பயிற்சியில் யோகமான பலன்கள் அடுத்தடுத்து கிடைக்கிறதுக்கு ஸ்ரீ காளியை வணங்குறது நல்லது. ஏன்னா காளிகாம்பாளை வணங்க உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோவில் அல்லது துர்க்கையம்மன் கோவில் அல்லது கருமாரியம்மன் கோவில் இந்த மாதிரி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு புற்றோடு இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வணங்கினா இந்த ராகுகேது பயிற்சி மிகப்பெரிய ராஜயோகத்தை மேஷராசிக்காரர்கள் கொடுக்கும். ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு ராகு பகவான் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 10ஆம் இடத்துக்கு ராகு பகவான் வர்றதுனால 10 பைசா கூட முதலீடு இல்லாமல் கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதிக்க வைக்கக்கூடிய, அதாவது இந்த பக்கம் இருக்கக்கூடிய பொருளை அந்த பக்கம் மாற்றிவிட்டு எந்த பக்கம் பார்த்தாலும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த ராகு பயிற்சி அமையுது. ஆனால் கேது பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால தேவையில்லாத மூட்டு வலி, நரம்பு வலி, பல்லு வலி, கண்ணு வலி அப்படின்னு இந்த மாதிரியான வலிகளுக்கு நல்லதொரு வலி கொடுக்கக்கூடிய அமைப்புகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த கேது பகவானுடைய பயிற்சி இருந்துட்டு இருக்குது. ரிஷபராசிக்காரர்களுக்கு 4, 10ஆம் இடங்கள் சாதகமற்ற இடங்கள்னு சில மூல நூல்கள் சொன்னாலும் கூட விதிவிலக்கு நிறைய இருக்குது. ஏன்னா ரிஷபராசிக்கு ராஜயோகரே சனி தான். அப்போ ராஜயோகருடைய இன்னொரு வீட்டில் இருக்கிறனால தொழில் முன்னேற்றத்தை தான் கொடுப்பாரே தவிர கண்டிப்பாக பின்னடைவை தரப்போகிறதில்ல. அப்போ ஒரு தொழில் மாற்றங்கள், வேலை மாற்றங்கள், வியாபார மாற்றங்கள் போன்ற அமைப்புகளில் 10ஆம் இடத்துடைய நல்ல தன்மையை ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் நிறைந்த ராகுகேது பயிற்சியாகவே இந்த பயிற்சி இருக்கும். அதோட கேதுவை பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல சில நேரங்களில் என்ன செலவுகள் வைப்பார். வீடு கட்டுறதுக்கான செலவு, வாகனம் வாங்குறதுக்கான செலவு, சுப செலவுகளை வைக்கக்கூடிய நிலைமையிலையும் பெரும்பாலும் நல்ல பலன்களை தரக்கூடிய நிலைமையில் ராகுகேது பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. ரிஷபராசிக்கு ராகுகேது 4, 10 இடங்கள்ல இருக்கிறது பொதுவாக அந்த அளவுக்கு சிறப்பான பலன்கள் இல்லை அப்படின்னா கூட குரு பகவானோட பார்வை ஒரு வருஷத்துக்கு ராகுவின் மீது படுவதால் அந்த ஒரு வருஷம் முழுவதுமே அவங்களுக்கு மிகவும் சந்தோஷமான நிகழ்வுகள் தான் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது இது 10ஆம் இடத்தை குறிக்கிறதால தொழிலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு சிறப்பான வளர்ச்சி ஏற்படும். அதுக்கடுத்து கேது 4ஆம் வீட்டில் இருக்கிறதால இவங்களுக்கு என்ன இருக்குன்னா, ரிஷபராசிக்காரங்க ஃபாரினில் இருந்தாங்கன்னா அவங்களோட அம்மா அப்பாவை கூட்டு வர்றதுக்கு இல்லை அவங்களோட அத்தை மாமாவை கூட்டு வர்றதுக்கான யோகம் ஏற்படும். அது மாதிரியான நல்ல பலன்கள் இருக்கும். அவங்க மொத்தத்தில் இந்த 4, 10 இடங்கள் அந்தளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்காது என்றால் கூட இந்த தடவை ரிஷபராசிக்கு மிகவும் நல்ல ராஜயோகமான பலன்களை கொடுக்க போகுது. ரிஷபராசிக்காரர்கள் இனிமேல் விஸ்வரூபம் எடுக்க போகிறாங்க. ஏன்னா 10ங்கிறதெல்லாம் சாதாரண இடம் கிடையாது. ஏன்னா 10 தான் தர்ம கர்மஸ்தானம். 10 தான் ஊருக்கு நல்லது செய்கிறது, எல்லாருக்கும் நல்லது செய்கிறது, விருந்து வைக்கிறது, பெரிய அளவில் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி அடைகிறது, இதெல்லாம் உண்டு. தொழிலாளியாக இருந்த ரிஷபராசிக்காரங்க முதலாளியாக மாறிடுவாங்க. அடுத்தது மூளையே மூலதனம். அதுதான் ரிஷபராசியோட மிகப்பெரிய பலம். என்ன கொண்டு வந்தோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இவங்க மூளை வச்சுக்கிட்டு அந்த சமயோஜித புத்தியை வச்சுக்கிட்டு இந்த 10ல் ராகுவை பயன்படுத்தி முன்னுக்கு வர போகிறாங்க. இது ஒரு பக்கம் ராகு வளர்ச்சியை கொடுத்தாலும் கேது இன்னொரு பக்கம் சரியாக தூக்கம் இல்லை, சரியாக சாப்பிட முடியல, என்னை யாரும் குடும்பத்தில் சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, எங்கே போனாலும் ஒரு மாதிரி இருக்குன்னு ஒரு அலுப்பு, ஒரு சலிப்பு, இந்த மாதிரி தவிப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஒட்டுமொத்தமாக அதை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த ராகுகேது பயிற்சி அவங்களுக்கு ஒரு யோகத்தையும் ஏதாவது ஒரு வகையில் நம்ம சாதித்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய அமைப்பையும் இந்த ராகுகேது பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகத்தள்ளி கொடுக்கும். ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா அந்த ராகுகேது பயிற்சி தொழில் ரீதியில் ஒரு புதிய தொழில் தொடங்குவாங்க. அது மக்களுக்கு கவர்ச்சிகரமான தொழில். அதே மாதிரி இந்த ராகுகேது என்ன பண்ணுவார்னா, ஒருத்தரை நல்வழிப்படுத்தக்கூடிய, இவர் கெட்டவர் நல்லவர்னு சொல்லி அறிமுகப்படுத்துவார். இவன் நல்லவனா கெட்டவனான்னு சொல்லி ஆராய்ச்சி பார்த்து பழகினால் இந்த ரிஷபராசிக்காரருக்கு இந்த ராகுகேது பயிற்சி மிக அற்புதமாக இருக்கும். மேலும் இந்த ரிஷபராசி மெருகேற வேண்டும் என்றால் திருநாகேஸ்வரம் சென்று வழிபட்டு வந்தால் மிக அற்புதமாக இருக்கும். மிதன ராசிக்காரர்களுக்கு 9, 3 என்ற இடங்களில் ராகுகேது பயிற்சி நடக்குது. 3ஆம் இடத்துல அந்த கேது வர்றது இப்போது மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை மிதன ராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கும். ராகுவின் மூலமாக தந்தையோடு கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய தன்மை, அல்லது தந்தையின் சொத்துக்களை பிரிச்சுக்கிறது, தந்தையால் வந்தவர்கள்னு சொல்லப்படக்கூடிய சித்தப்பா, பெரியப்பா, அத்தைமார்களோடு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட முதல் 6 மாதங்களுக்கு பிறகு அது அப்படியே மாறக்கூடிய தன்மைகளும் இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிதன ராசிக்காரர்களுக்கு கூடுதல் நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் தான் இந்த ராகுகேது பயிற்சி கண்டிப்பாக அமையும்.
மிதுன ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக வந்து கேது வந்து 3ஆம் இடத்துக்கு வர்றது மிதுன ராசிக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து ஜென்மத்தில் குரு இருக்காரு. அதனால ஏற்படக்கூடிய கெடுபலன்களை ஃபுல்லாகவே கேது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுவார். குறிப்பாக வந்து அடுத்த வருஷம், அதாவது ஜூலை 2026க்கு அப்புறம் இருக்கக்கூடிய பீரியட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அந்த சமயத்தில் வந்து இவங்க வந்து வீடு வாங்குறது, இல்லை வந்து மேரேஜ் ஏதாவது பண்ணணும்னு நினச்சாக்கா அது மேரேஜ் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் ஒரு டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். 9ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கிறதால ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கவங்களுக்கு சிறு சிறு விசாவில் வந்து பிரச்சனைகள் ஏற்படலாம். அந்த வந்து கொஞ்ச நாள் பொறுத்துக்கிட்டா போதும். அதாவது ஒரு முதல் 3 மாதத்துக்கு பொறுத்துட்டா போதும். அக்டோபர் நவம்பர்லேயே அந்த ப்ராப்ளமும் அவங்களுக்கு வந்து சரியாயிடும். ஆக மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சி மிதுன ராசிக்கு மிகவும் நல்ல பலன்களை அள்ளி அள்ளி கொடுக்க போகுதுங்கிறத சொல்லலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஒரு பெரிய அருள் பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடத்துல கேது வரைக்கும் உட்காந்துக்கிட்டு எதையுமே அவர் செய்ய விடலை. எங்கே போனாலும் பிரச்சனை, எது எடுத்தாலும் அறகுறையாக இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய சிக்கல்களில் சிக்கின்னு இருந்தவங்க இப்போ சொந்தமாக வீடு வாங்கிறது, சொத்து வாங்கிறது, வண்டி வாகனம் வாங்கிறது, அந்த மாதிரி எல்லா யோகங்களையும் இந்த கேது வந்து தரப்போகிறாரு. அடுத்து வந்து கருணாகம் என்று சொல்லக்கூடிய ராகு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவார்ட் அண்ட் ரிவார்டு அதெல்லாம் கிடைக்கும். தங்க நகைகள் வாங்கும் யோகமும் உண்டு. மிதுனராசிக்காரர்களுக்கு அடுத்த மாதம் 7ஆம் தேதியிலிருந்தே, அதாவது ஜூன் மாதம் 7ஆம் தேதியிலிருந்தே அதிர்ஷ்ட பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி 3ஆம் இடம் 9ஆம் இடம். 3ஆம் இடத்துல யார் இருக்கிறா? கேது பகவான் வர்றாரு. வெற்றி ஸ்தானத்துக்கு வந்துட்டார். சாமிகிட்ட வேண்டிகிட்டு இருப்பாங்களே 4ஆம் இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு வேண்டுதல் இருக்கும். அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. அதே 9ஆம் இடத்துல இருக்கிற ராகு பார்த்தீங்களா, பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற ராகு, அது வந்து சனி பகவான் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது சனி அமைதியாக இருக்கும், ராகு வந்து கொட்டி கொடுக்கும். எப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மனசில் வந்து ஒரு இனமறியாத ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்குங்க. அந்த ராகுக்கு இது பயிற்சி வந்து இவங்களுக்கு ஓப்பனாக பேசக்கூடிய வல்லமை கொடுக்கும். எதாக இருந்தாலும் வந்து தெளிவாக பேசிடலாம் அப்படின்ற ஒரு வல்லமையும் வலிமையும் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறனால மிதுன ராசிக்காரனுக்கு இந்த ராகுக்கு இது பயிற்சி வெற்றி மேல் வெற்றி தான் கொடுக்கும் அப்படின்றது உண்மை. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திற்கு இந்த பாம்பு கிரகம் ராகு பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த மாதிரி, அதாவது பாக்கியஸ்தானம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பூர்வீக சொத்து இருந்துகிட்டு இருக்கும். அப்படி பூர்வீக சொத்து இல்லை அப்படின்னா புதிய தொழில் ஆரம்பித்து உங்களுடைய பெயர் புகழெல்லாம் நிலைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பாக்கியங்களை இந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார். அதுவும் சனி பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால இந்த 2025 ஜூன் மாதத்துக்கு மேலே மிகப்பெரிய அளவுக்கு, அதாவது மிகப்பெரிய உயரத்தை கொடுக்கக்கூடிய, மிகப்பெரிய சிகரத்தை தொடக்கூடிய பாக்கியங்களை யதார்த்தமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராகு பயிற்சி அமையுது. அதே சமயம் கேது பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய உயரமாக இருந்தாலும் அந்த உயரத்துக்கு மேலே சிகரத்தை தொடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை, அதாவது நியாயமான வெற்றிகளை நியாயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து ஞானகாரகன் கேது பகவான் வந்துட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரியான வெற்றிகளை உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மாவை வந்து சனிக்கிழமை நாளில் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். கடகராசிக்கு இது வரைக்கும் ராகு பகவான் 9ஆம் வீட்டில் இருந்து வந்தார். இப்போ வந்து 8ஆம் வீடான அஷ்டமஸ்தானத்துக்கு வராரு. அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது வந்து மறைவிடத்தை குறிக்குது. இதனால் எதிர்பாராத திடீர் பண வரவு வந்து அவங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். குறிப்பாக வந்து ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு ராஜயோகமான காலகட்டமாக இருக்க போதும். கேது வந்து 2ஆம் வீட்டில் இருக்கிறதால செலவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்தி கொண்டாலே இந்த ராகு கேது பயிற்சி கடகராசி நேயர்களுக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு பயிற்சியாக இருக்கும். இது வரைக்குமே வந்து கடகராசிக்காரங்களை காப்பாற்றிட்டு வந்தது இந்த ராகு கேது தான். இனிமேலும் காப்பாற்ற போகிறது இந்த ராகு கேது தான். இப்போ நிறைய கடகராசிக்காரங்க அதிகார பதவி, பெரிய பதவியில் இருந்தும் பேச்சு சுதந்திரம் இல்லாமல் இது வரைக்கும் அடிபட்டு கிடந்தாங்க. இப்போ வாக்குஸ்தானத்தில் கேது வந்து உட்கார்றதுனால இனிமேல் வந்து அவங்க வந்து தன்னுடைய விருப்பங்களையும் வெறுப்புகளையும் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு ஆற்றல் இனிமேல் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த பக்கம் ராகு வந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறார், வந்து உட்கார்ந்துருக்காரு. 8ங்கிறது வந்து ஒரு சூட்சும ஸ்தானம், ஒரு பெரிய ஞானம் கிடைக்கும். சிலர்லாம் அருள்வாக்கு சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது கடகராசிக்காரங்க. அது மாதிரி வருங்காலத்தை உணரக்கூடிய ஆற்றல் கொடுக்கும். திடீர் பணவரவுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் இந்த ராகுகேது பயிற்சி கடகராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய அத்தியாயத்தை, ஒரு நல்ல ஒரு வெற்றி அத்தியாயத்தை தொடங்கக்கூடியதாக இருக்கும். கடகராசிக்கு பொறுத்தளவு அந்த ராகுகேது பயிற்சி ஆகிறது 2ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் ராகு. 2ஆம் இடத்துல வந்து கேது அமர்ந்திருந்தால் வாக்கு சுத்தம் இருக்கும். ஆனால் 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால ரகசியங்களை பாதுகாப்பார். அவர்கிட்ட வந்து என்ன வேணாலும் சொல்லலாம். ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து காதால் கேட்டோம்னா
அதை வந்து இன்னொருத்தர் 10 பேர் சொல்லணும்னா மண்டை வெடிச்சிடும். ஆனால் இவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னு வச்சிங்களேன், லைஃப் லாங் வந்து வெளியில் வராது. அது ஒரு பெரிய கிஃப்ட் இல்லை. ஆனால் அந்த ராகுகேது பயிற்சி கடகராசிக்கு பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்ன்றது தான் உண்மை. கடகராசியை பொறுத்தளவுக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திற்கு ராகு பகவான் பயிற்சி ஆகிறாரு. அதாவது கடந்த காலங்களில் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கூட நஷ்டத்தை சந்திச்சிட்டு இருக்கிற நீங்கள் ஓரளவு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற காலத்தை பார்க்கக்கூடிய காலமாக இந்த ராகு பகவான் அமைய போகிறாரு. அதே மாதிரி ஞானகாரகன் கேது பகவான் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால சட்டத்துறையில் உள்ளவங்க நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இந்த கேது பகவான் வந்துட்டு இருக்கிறாரு. முக்கியமாக பண வரவு அப்படிங்கிறது வந்து தினம் தினம் பணம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை ஞானகாரகன் கேது பகவான் நல்லபடியாகவே கொடுப்பார். கடகராசிக்காரர்களுக்கு என்னடா இப்போ தான் அஷ்டம சனி விலகிச்சு உடனே அஷ்டம ராகு வருது அப்படிங்கிற ஒரு பகீர்ன்ற ஒரு உணர்வு கண்டிப்பாக இருக்கும். இந்த 8ல் இருக்கக்கூடிய ராகு 2ல் இருக்கக்கூடிய கேது அமைப்பில் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பகவான் வலுத்து பார்க்குறார். உங்களுடைய ராஜயோகாதிபதியான குரு பகவான் வலுத்து பார்ப்பது நன்மைகளை தரும். எந்த விதமான நன்மைகளை தரும்? பணம் போய் லாக் ஆனவங்க, கேதுவால் போய் பணம் போய் லாக் ஆனவங்க, அது பணம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு காரியத்திற்காக கொடுத்துருந்தேன் அதை வாங்க முடியல என்கின்ற மாதிரியாக ஏற்கனவே மாட்டி இருந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இந்த ராகுகேது பயிற்சியில் கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமையும். பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வேலூரில் ஸ்ரீ வாலாஜாபேட் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ தன்வந்திரி பீடத்தில் ஒரே கல்லில் ஸ்தாபிக்கப்பட்ட ராகுகேது கல் இருக்குது. அதை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே கண்டிப்பாக இந்த சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் இருந்தால் கூட அது கண்டிப்பாக தீரும். சிம்மராசிக்காரங்க எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருந்து, ஆனால் அதே நேரத்தில் வந்து வலிமையாக வேலை பார்க்கக்கூடியவங்க. இது வரைக்குமே சிம்மராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு, கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் இல்லாத நிலைமை, இது மாதிரி பல குழப்பங்களை எல்லாம் இந்த கேது ஏற்படுத்தினார். இப்போ வந்து ராசிக்குள்ளார வந்து உட்கார்றார். அப்போது ராசிக்குள்ளார வந்து உட்காரக்கூடிய கேதுங்கிறதுனால உணவு கட்டுப்பாடு இனிமேல் சிம்மராசிக்காரங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா கேது வந்து வாயு கோளாறு இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் பெரிய ஞானத்தை கொடுக்க போகிறார் கேது. அதே மாதிரி பாருங்கள், ராகு வந்து பயமுறுத்திக்கிட்டே இருந்தார். அதாவது நல்லதை செய்கிற மாதிரி கொண்டு போய் கெட்டதை கொடுத்துக்கிட்டே இருந்தார். அந்த நிலைமை இனிமேல் வந்து மாறும். 7ஆம் இடத்துக்கு ராகு வந்து உட்கார்றதுனால வியாபாரத்தில் திடீர்னு ஒருத்தவங்க வருவாங்க, அதிகமான ஷேர் நான் காசு போடுறேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்து நான் விலகிறேன், எனக்கு வந்து செட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மற்றபடி இந்த ராகு கேது பயிற்சி பெரிய யோகத்தை தரக்கூடியதாக தான் இருக்கும். சிம்மராசி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து அந்த ஒரு கிரிப்போடவே இருப்பாங்க. இப்போ அந்த கேது போய் ஜென்மத்தில் அமரும்போது தகப்பனாருடைய மூதாதையர் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க. இந்த 1.5 வருஷம் பார்த்திங்களா, திருமண தடைகள், குடும்பத்தில் வந்து பிரச்சனை, கருத்து வேறுபாடுகள், சகோதரனால் வந்து கருத்து வேறுபாடுகள், சகோதரியால் கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத வழக்கு வியாஜியங்கள், இதெல்லாம் பார்த்திங்களா டோட்டலாக ரிலீவ் பண்ணி விட்றது தான் இந்த ராகுகேது பயிற்சி சிம்மராசிக்கு மிகவும் அற்புதமாக இருக்குது. சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு ராகு பகவான் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து எதிர்மறையான வருமானங்களை கொடுக்கக்கூடியது, ஏறுக்குமாறான வெகுமானங்களை கொடுக்கக்கூடியது, அதுவும் உபரி வருமானங்களை வந்து அபரிதமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. அதே மாதிரி கேது பகவான் ஜென்மத்தில் இருக்கிறதுனால, ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, என்ன தான் சம்பாதிச்சாலும், என்ன தான் சுகமாக இருந்தாலும், என்ன தான் சொத்து இருந்தாலும், பொதுவான வாழ்க்கையில் மெதுவாக தான தர்மம் பண்ணக்கூடிய ஒரு அம்சத்தை மிகப்பெரிய வம்சமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் கேது பகவான் அமைவார். சிம்மராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல குரு பார்வையில் ராகு வர்றார். கேது வந்து ஜென்மத்தில் வர்றார். அப்போ 7ஆம் இடத்துல இருக்கிறது இளைஞர்களுக்கு நல்லவைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. கூட்டு தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும்ன்றதுனால அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். நான் உழைக்க இன்னொருத்தர் உட்காந்துட்டு சாப்பிட்டு போகிறாருன்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடியவர், அதற்கான அமைப்புகளை கொடுக்கக்கூடியவர் ராகு. ஆகவே கூட்டு தொழில் பண்ணக்கூடியவர்கள் எதுலேயுமே கொஞ்சம் ஒரு மாதிரியாக வெளிப்படைத்தன்மையோடு இருக்கக்கூடியது கூட்டு முயற்சிகளுக்கு பலன் அளிக்கக்கூடிய அமைப்பு. ராசியில் இருக்கக்கூடிய கேது வந்து வேதாந்த எண்ணங்களை கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுப்பார். ஒரு வருஷமாக குலதெய்வத்தை போய் பார்க்கல, நேர்த்தி கடன்களை போய் இது பண்ண முடியல, இந்த மாதிரியான தெய்வீக அனுபவங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பும் சிம்மராசிக்காரர்களுக்கு அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல நடக்கக்கூடிய யோக பயிற்சியாக தான் இந்த ராகுகேது பயிற்சி அமைஞ்சிருக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் வர்றாரு. களத்திரஸ்தானம் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கை துணையரை குறிக்குது. அவங்களுக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் கூட அது குருவோட பார்வை இருக்கிறதால அது வந்து நிவர்த்தி ஆகிடும். இதனால் ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய புரிதல் வந்து அதிகமாகும். கேது வந்து ஜென்மத்தில் இருக்கிறதால
உடலில் வந்து சிறு சிறு தொல்லைகள் ஏற்படலாம். இருந்தாலும் அவங்க வந்து அந்த ப்ரிகாஷன் சொல்லுவோம் இல்லையா, அவங்க வந்து இது வரைக்கும் நான் வந்து மெடிக்கல் டெஸ்ட்டே எடுக்கல அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து எடுத்து அதை செக் பண்ணி பார்த்துக்கிட்டாக்க நல்லது. இவங்களுக்கு ஒரு நல்லது ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவேற்காடில் இருக்க கருமாரியம்மனை வழிபட்டு வந்தாலே இந்த ராகுகேது பயிற்சி சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல யோகமான பலன்களை அள்ளி அள்ளி கொடுக்கும்னு சொல்லலாம். கன்னி ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சி வெற்றி மேல் வெற்றின்றது தான் பிரமாதம். எதிரிகள் வந்து யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்களா விலகிடுவாங்க. அது ஒரு பெரிய கிஃப்ட்டு. அது 12ஆம் இடத்துல வந்து கேது அமர்ந்திருக்கிறது சுபிட்சமான ஒரு வாழ்க்கை. எந்த விதமான சங்கடமும் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கைங்கிறது கன்னிராசிக்கு ஏற்படும். இதுவரையிலும் அவங்க பார்க்காத ஒரு திவ்ய தேசங்களில் சுற்றுவாங்க. 6ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறது பார்த்திங்களா, எதிர்பாராத பண வரவு, ருண ரோகஸ்தானம்னு சொல்லுவாங்க. எந்த நோய் நொடியாக இருந்தாலும் தீர்த்துட்டு ஒரு தைரியமான ஒரு வல்லமை படைத்தவங்களாங்க இந்த ராகுகேது அவங்கள உருவாக்குன்றது தான் உண்மை. கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு 6ஆம் இடத்திற்கு ராகு பகவான் பயிற்சி ஆகிறாரு. இருக்கிற கிரகங்களிலேயே, அதாவது சனி பகவானை விட வலிமையான கிரகமாக ராகு பகவான் இருக்கிறதுனால அந்த ராகு பகவான் மிகப்பெரிய புதையல் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து மிகப்பெரிய நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார். அதே சமயம் ஞானகாரகன் கேது பகவான் இந்த போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போக வைக்கக்கூடியது, குலதெய்வத்து கோயிலில் பிறந்த ஊர் தெய்வங்களில் அல்லது எல்லை தெய்வங்களுக்கு என்னைக்கோ வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதலை நிறைவேற்ற முடியாமல் உள்ளவங்களை விரும்பியவாறு நிறைவேற்றக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஞானகாரகன் கேது பகவான் பயிற்சி அமையுது. ராகுகேது பயிற்சி விஷயத்தில் கன்னிராசிக்காரர்கள் கொடுத்து வச்சவங்க. 6, 12 பொதுவாகவே 6, 12 அச்சுக்களில் தான் ராகுகேதுக்கள் நல்ல பலன்களை செய்வாங்க. கடன் இல்லாத நிலைமை, இப்போ கடனில் இருந்தால் கூட அந்த கடனை அடைக்கணும்னா வருமானம் வரணுமே. அப்போ காசு வரக்கூடிய வழியை காட்டக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரங்களுக்கு ராகுகேதால வந்துடுது. கேது என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, விரயங்களை தடுத்து நிறுத்துவார். சம்பாதிக்கிற பணத்தை அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அமைப்பு இந்த 1.5 வருஷத்துக்கு தாராளமாக இருக்குது. கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ராகு பகவான் மிகவும் நல்ல சாதகமான இடத்துக்கு வராரு. குறிப்பாக ஆஃபீஸில் வந்து நிறைய சண்டை போட்டுட்டு இருக்கலாம். இப்போ அதெல்லாம் மாறி அவங்களோட சுமூகமாக இருக்கக்கூடிய நிலைமை வந்து உருவாகும். குறிப்பாக மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தாக்கம் வந்து கண்டிப்பாக விலகும்னு சொல்லலாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபார்ச்சூன் ஃபேஸ். கேது வந்து 12 இருக்கிறதால இவங்களுக்கு வந்து இது வந்து மோட்சத்தை குடிக்கக்கூடிய இடம் 12ஆம் வீடுங்கிறது வந்து. ஸோ இவ்வளவு தூரம் அவங்களுக்கு வந்து காசு பணம் எல்லாமே வந்தால் கூட அடுத்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், சேரிட்டி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு பணத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு மனசில் வந்து உருவாகும். ஸோ இது மாதிரி ராகுகேதுக்கள் வந்து மிகவும் சிறப்பான நிலையில் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த 1.5 வருஷமே நல்ல பலன்களை செய்ய போகுது. ராகுகேது பயிற்சி பலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே கன்னிராசிக்காரர்களுக்கு தான் முதல் தரமான ராஜயோகத்தை இந்த ராகுகேது பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. ஏன்னா கேது வந்து ராசியை விட்டு விலகினதுனால இனிமேல் இவங்க ஒரு இளமையாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. மனசுக்குள்ளார உடம்புக்குள்ளார இருந்து வந்த அந்த முதுமை அது எல்லாமே வெளியில் போயிடும். துருன்னு இனிமேல் எல்லா வேலையும் பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ராகு பாருங்கள், இது வரைக்கும் 7ஆம் இடத்துல உட்காந்துட்டு கணவன் மனைவிக்குள்ளார சந்தோஷமாகவே பேச முடியல. இந்த மாதிரி நிலைமை தான் இது வரைக்கும் இருந்தது. ஆனால் இப்போ ராகு வந்து அந்த 7ஆம் இடத்தை விட்டு விலகினதுனால கணவன் மனைவிக்குள்ளார ஒரு அந்யோன்யம், திடீர் பண வரவு. ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு இருந்தாலே ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பெரிய ராஜயோகம். இப்போ ஏற்கனவே ஷேர் வாங்கி வச்சுருக்கலாம், அது நல்ல ரேட்டுக்கு போகலாம், அது வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது, இது மாதிரி மிகப்பெரிய ராஜயோகத்தை இந்த ராகுகேது பயிற்சி வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு முதல் தரமான யோகத்தை தரப்போகுது. மேலும் அதிர்ஷ்ட பாக்கியங்கள் இவங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய புன்னைநல்லூர் மாரியம்மனுக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் வணங்கிட்டு வந்தால் கன்னிராசிக்காரங்களுக்கு மேலே மேலே அதிர்ஷ்டம் அதிகமாகும். துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கு ராகு பகவான் பயிற்சி ஆகிறாரு. அடுத்தவங்க கிட்ட தஞ்சம் அப்படின்னு கையேந்தாமல் உங்களுடைய சுய புத்தியால் பயம் இல்லாமல் உழைத்து மிகப்பெரிய ஜெயம் அப்படிங்கிற வெற்றியை நாளும் பொழுதும் சந்திக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராகு பகவான் அமைகிறாரு. அதே மாதிரி துலாம் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் பயிற்சி ஆகிறாரு. இருக்கிற கிரகங்களிலேயே ராகு பகவான் வலிமை அப்படிங்கிறத விட ராகு பகவானுக்கு மேலே கேது பகவான் வலிமையாக இருக்கிறதுனால மிகப்பெரிய மார்க்கங்களை மனசில் எதிர்பார்த்தீங்க அப்படிங்கிறத விட மனசில் நினைச்ச காரியம் கூட நேர்த்தியாக பூர்த்தியாகக்கூடிய பாக்கியத்தை ஞானகாரகன் கேது பகவான் நிச்சயமாக கொடுப்பார். துலாம் ராசிக்காரங்க எல்லாருமே நல்லா இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த ராகுகேது பயிற்சியும் ஏற்கனவே நடந்த 2 பயிற்சியும் நல்லா இருக்குது. இந்த ராகுகேது பயிற்சியும் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. 11ஆம் இடத்துல வரக்கூடிய லாபகேது தொட்டது துலங்கக்கூடிய நல்ல அமைப்பு. ஜீவன அமைப்புகளில் பழுது பங்கம் எதுவுமே இல்லைன்றதான் உண்மையான ஒரு அமைப்பு. 5ஆம் இடத்திற்கு ராகு வருதுகையா, அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உண்மையில் குழந்தைகளால் ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டங்கள் மனத்தாங்கல்களை நிச்சயமாக கொடுக்கலாம். அல்லது குழந்தைகளை வந்து வெளியிடங்களுக்கு பிரியறது, அவங்களுடைய எதிர்காலத்திற்கு அது தேவை, அதனால நம்ம குழந்தைகளை இங்கே அனுப்பி தான் ஆகணுன்ற மாதிரி குழந்தைகளால் மட்டும் கொஞ்சம் மன வருத்தம் வந்தாலும் கூட அது குழந்தைகளுக்கு தேவை என்பதால் மனம் சாந்தமடையக்கூடிய ஒரு நல்ல ராகுகேது பயிற்சியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சி அமைஞ்சிருக்கு. துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு ராஜயோகம் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா ராகு கேதுக்கள் வந்து 5-11 இருக்கிறது வந்து நல்ல ராஜயோகத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் குருவும் சனியும் ரொம்ப நல்ல பொசிஷனில் இருக்காங்க. ஸோ மொத்தத்தில் ராஜகிரகங்கள் சொல்லக்கூடிய எல்லா கிரகங்களுமே மிகவும் சாதகமான நிலையில் இருக்கிறதால பணப்பிரச்சனையால் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. இனிமேல் பணம் ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. இவங்க பணத்தை வந்து அடுத்தவங்களுக்கு கடன் கொடுத்து உதவக்கூடிய நிலைமைக்கு இவங்களுடைய வாழ்க்கை தரம் பல மடங்கு உயர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து டைம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஆக மொத்தத்தில் அவரவர் வயதிற்கு ஏற்றால் போல அனைத்து கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறக்கூடிய நல்லதொரு ராகு கேது பயிற்சியாக துளாராசிக்கு கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். கேது வந்து துளாராசிக்காரங்களுக்கு இப்போ பணத்தை மட்டும் தரப்போகிறதில்ல, ஞானத்தையும் அள்ளி கொடுக்க போகுது. மூத்த சகோதர வகையில் சில உதவிகளை கொடுக்க போகுது. அதே மாதிரி வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு முத்தாய்ப்பாக இந்த கேது வந்து முதல் தரமான ராஜயோகத்தை தரப்போகிறார். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறது என்னென்னா ஒரு தெய்வ சக்தி இனிமேல் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா 5ஆம் இடம் தான் வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியது, 5ஆம் இடம் தான் திடீர்னு அருளை கொடுக்கக்கூடியது. அந்த மாதிரி சேவைகள் அதெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புலாம் இருக்குது. பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுடைய உத்தியோகம், காலாகாலத்தில் அவங்களை கல்யாணம் செய்து பார்க்குறது, இதுலேயும் கொஞ்சம் அக்கறை காட்டினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். துலா ராசிக்கு இந்த ராகுகேது பயிற்சி மிக அற்புதமான இடத்துக்கு வராருங்க. ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு, ராசிக்கு 11ஆம் இடத்தில் கேது. 5ஆம் இடத்துல ராகம் வந்தால் 5ஆம் இடம்ன்றது அறிவு ஸ்தானம். இதில் யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லி தன்னை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை தயார்படுத்திப்பாங்க. 11ஆம் இடத்துல வந்து கேது அமர்ந்திருக்கிறது முதியோர்களுடைய ஆசீர்வாதங்கள் எப்பவுமே கிடைக்கும் அவங்களுக்கு. இந்த 12 மாதங்கள் வந்து அவங்களுக்கு மிக உன்னதமான ஒரு வருடமாக அமையும். மேலும் சிறப்பாக இவங்களுடைய வளர்ச்சி இருக்க மாங்காடு காமாட்சி அம்மனை வழிபட்டாலே போதும், சிறப்பாக இருப்பார்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4, 10ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் வலிமையான அமைப்பில் வருது. 10ஆம் இடத்துல கேது வர்றாரு, 4ஆம் இடத்துல ராகு வர்றாரு. குருவின் பார்வையில் 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு நல்ல மேம்பாடான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது, ஒரு உத்தரவாதமான லைஃப் அமையும். கடன் வாங்கினா கூட உருப்படியாக ஒரு வீடு வாகனம் அமைஞ்சதுன்ற மாதிரியான சில சூழல்கள். 10ஆம் இடத்துல கேது இருக்கிறார், அதுவும் சூரியனுடைய வீட்டில் இருக்கிறார். தொழில் வேலை வியாபாரத்தில் கூட இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மூலமாக வந்திருக்கு. அவங்களுக்கு இது நிறைவான லாபத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாகவே அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் கேது பகவான் வந்து 11ஆம் வீட்டில் இருந்தார், இப்போ வந்து 10க்கு போகிறாரு. அதே மாதிரி ராகு பகவான் வந்து பின்னோக்கி நகர்ந்து 4ஆம் வீட்டுக்கு வராரு. இது வந்து அந்த அளவுக்கு சிறப்பான பலன்கள் கொடுக்காது அப்படின்னு சொன்னால் கூட எதுலையுமே விதிவிலக்கும் இருக்குது. அதே மாதிரி ஏன்னா குரு வந்து இவங்களுக்கு வந்து நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவார், அடுத்த வருஷமும் வந்துடுவார். அதே மாதிரி அதிசாரத்தில் வரும்போது நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவார், அதுவும் உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். குறிப்பாக இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணணும். கடன் வந்து யாருக்கும் கொடுக்கறதையோ வாங்குறதையோ குறைச்சிக்கிறது நல்லது. இது பண்ணாலே உங்களுக்கு வந்து பெரும்பாலான பிரச்சனைகள் வந்து குறைய ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். ஸோ வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துட்டால் இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். குறிப்பாக உங்களுக்கு அதிகமான நல்ல பலன்கள் ராகுகேது பயிற்சியோட பிற்பகுதியில், அதாவது அடுத்த வருஷம் ஜூலை மாதத்துக்கு அப்புறம் மிகவும் அதிகமான நல்ல பலன்கள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ 4ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல கேது. 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வீடு மாற வேண்டிய சூழ்நிலைகள் வரும். வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு மாறுறது, மேற்கு வாசல் வீட்டை மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி பழைய வண்டி வாங்கக்கூடாது. ஏன்னா அந்த பழைய வண்டியில் ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருக்கலாம், அதில் போய் மாட்டிக்கக்கூடாது. அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. 10ஆம் இடத்துல கேது வந்து மிகப்பெரிய ஒரு ஆன்மீக நாட்டத்தை கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் ஏதாவது பொதுவாக ஒரு பெரிய பதவியை கொடுக்கும். எப்படி பார்த்தாலும் விருச்சிக ராசிக்காரங்க அதிகமாக இனிமேல் குடும்பத்தோட நேரம் செலவழிக்க முடியாது, அந்த அளவுக்கு பரபரப்பாக ஆக போகிறீங்க. இது ஒரு வகையில் நல்லது தான், ஆனால் அதே நேரத்தில் ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டிட்டா இந்த ராகுகேது பயிற்சி நல்லா இருக்குங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு ராகுகேது பயிற்சி 4ல் ராகு 10ல் கேது. பாம்பை கண்டா படையும் நடுங்கும்பாங்க. விருச்சிக ராசியை கண்டாவே படம் நடுங்கும். ஆனால் அவங்களுக்கு 4ஆம் இடத்துல போய் ராகு அமர்ந்திருக்கும் போது ஒரு கட்டுப்பாடுன்றது ஏற்படுத்திக்கணும். குரு வந்து 2ஆம் இடத்தை பார்வைப்பட்டிருந்தாலும் கூட நீதியும் நேர்மையும் கலந்த ஒரு வார்த்தையாக இருக்கணுமே தவிர 4ஆம் இடத்துல இருக்கிற ராகுவை வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். சுகஸ்தானத்தை தொந்தரவு பண்ணும். தேவையில்லாத சேர்க்கைகளை வந்து ஏற்படுத்திக்கூடாது. 10ஆம் இடத்துல இருக்கிற கேது என்ன பண்ணும், நிறைய பேர்த்துடைய கூட்டத்தை கூட்டும். ஆனால்
மிகவும் நிதானத்தோடு செயல்படணும். அதான் முக்கியமான ஒரு விஷயம். அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மிக நல்லாவே இருக்குது. அது தன்னமாக தயார்படுத்திக்கணும். அது மாதிரி நான் சொன்னது எல்லாமே அவங்க தயார்படுத்திட்டா மேலும் மேலும் அவங்களுக்கு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு ராகு பகவான் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. நல்ல நல்ல விஷயங்களை மெல்ல மெல்ல கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் உங்களுடைய வளர்ச்சி அமையும் அப்படிங்கிறத உறுதியாக இருந்துகிட்டு இருக்கலாம். அடுத்தவங்களுடைய தயவு தாட்சியம் இல்லாமல் நீங்கள் ஓரளவு உயரக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருப்பார். இடமாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி ஞானகாரகன் கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து பயிற்சி ஆகிறதுனால பொதுவாகவே அதாவது உத்தியோகத்தில் வந்து நிர்வாகமே உங்களுடைய திறமையை வந்து அருமையாக கவனித்து பெருமையான உத்தியோக உயர்வு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை ஞானகாரகன் கேது பகவான் கொடுப்பார். விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இந்த ராகு பகவானும் கேது பகவானும் கொடுக்கக்கூடிய வீடு என்ற அம்சம் வில்லங்கம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய வெக்காளியம்மன் தெய்வத்தை வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் வழிபாடு வச்சுக்கிறது உன்னதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் ராகு பகவான் 4ஆம் வீட்டில் இருந்தார், கேது பகவான் 10ஆம் வீட்டில் இருந்தார். இப்போ 2 கிரகங்களுமே மிகவும் சாதகமான இடத்துக்கு போகுது. ஸோ இது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் பீரியட், ஒரு ராஜ்யமான காலகட்டம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும். குறிப்பாக இவங்களுக்கு வந்து பல வருஷமாக வந்து மேரேஜ் ஆலைன்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா மங்களகரமான நிகழ்ச்சிகள் வந்து இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் தனுசு ராசிக்கு கண்டிப்பாக நடந்துடும் சொல்லலாம். இவங்க வந்து கேது வந்து 9ஆம் வீட்டில் இருக்கிறதால அவங்களுடைய தகப்பனாருடைய உடல்நிலையில் சிறு கவனம் செலுத்தினாலே போதுமானதாக இருக்கும். ஆக மொத்தத்தில் தனுசு ராசிக்கு அவரவர் வயதிற்கு கேட்டவர் போல நல்லதொரு ராகு கேது பயிற்சியாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே சுய கௌரவம், தன்மானம், சாப்பிடாமல் இருந்தாலும் கூட சாப்பிட்டியான்னு கேட்டால் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன்னு சொல்கிறது, இதெல்லாம் அவங்க வந்து பொதுவாகவே அதெல்லாம் பின்பற்றுவாங்க. இப்போ 3ஆம் இடத்துக்கு ராகு வந்திருக்கிறதுனால திடீர் முன்னேற்றம், பணவரவு, அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றது, இடம் ஏதாவது வாங்கி வைக்கிறது. ஏன்னா 3ங்கிறது வந்து ஒரு சேமிப்பையும் தரக்கூடிய இடம், அதான் வருங்காலத்துக்காக சேமிப்பு தரக்கூடிய இடம். அதனால் ராகு பகவான் வந்து அடுத்தடுத்து யோகத்தை அவங்களுக்கு வந்து அள்ளி தரப்போகிறாரு. இப்போ கேது வந்து 9ஆம் இடத்துக்கு வந்து உட்கார்றதுனால கொஞ்சம் வந்து செலவுகள் இருக்கும். எப்படி பார்த்தாலும் வில் ராசி ஆகிய தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை தரக்கூடியதாக தான் இனிமேல் கொடுக்கும். தனுசு ராசியை பொறுத்தளவு இந்த ராகு கேது பயிற்சி பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு கேது, எல்லாத்தையும் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு இடத்துக்கு ராகு பகவான் வந்திருக்காரு. கடன் தேர்ந்துடும், மனக்குழப்பம் தெளிவாயிடும், உறவினர்களுக்குள்ளே வந்து ரொம்ப அந்யோன்யம் கிடைக்கும். தனுசு ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி உத்தமம். தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு 3ஆம் இடத்துக்கு ராகு பகவான் பயிற்சி ஆகிறாரு. ஒருவர் பங்கு சந்தையில் ஜெயிக்கணும் அப்படின்னா ராகு பகவானுடைய தயவு கண்டிப்பாக வேணும். இந்த ராகு பகவான் 3ஆம் இடத்துல உங்களுக்கு மிக மிக யோகமாக இருக்கிறதுனால பங்கு சந்தைகள் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களையும் ஏமாற்றம் இல்லாத நல் மாற்றங்களையும் சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கேது பகவான் கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிக்க வச்சு திட்டு திட்டாக ஆன்மீகத்துக்கு காணிக்க போடக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுப்பார். ஒரு சில தெய்வ திருத்தலங்களில் வந்து பார்த்திங்கன்னா தெய்வ சன்னிதானங்களில் தர்மகர்த்தா போன்ற தலைமை பதவி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்போடு ஞானகாரகன் கேது பகவான் இருந்துகிட்ருக்கிறார். தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதம், அபாரம், எதிர்ப்புகள் அடங்க போகுது. கடன் நோய் அமைப்புகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு அமைப்பு, பேரு புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. ஒரு இடத்துல வந்து நல்ல பேரோடு இருக்கக்கூடிய அமைப்புன்னு ஒரு சுபமான நல்ல பலன்களை ராகு கொடுக்க போகிறாரு. 3ஆம் இடத்து கேது என்ன பண்ணுவார்? சூரியனோட வீட்டில் இருக்கிறாரு. வயதான தாத்தா பாட்டிகளுடைய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் சில பல கஷ்டங்களோ அல்லது வழக்கு தாவா போன்ற விஷயங்களோ வந்தாலும் கூட ஒரு வருஷத்திலேயே போகும்போது அதையும் தீர்த்து விட்டு போகக்கூடிய தன்மைகள் உண்டு. தனுசு ராசிக்காரர்கள் நன்மைகளை மேலும் அதிகப்படுத்தி கொள்ள ஸ்ரீகாளஹஸ்தி, அந்த காளஹஸ்தீஸ்வரரை போய் ஒரு தடவை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே கண்டிப்பாக தனுசுக்கு மேன்மைகள் கூடக்கூடிய நல்ல ராகு கேது பயிற்சியாக இது அமைஞ்சிருக்கு. மகர ராசிக்காரங்க நிறைய திட்டங்களோடு இது வரைக்கும் இருந்தாங்க, முயற்சியும் பண்ணாங்க. ஆனால் அந்த முயற்சிகள் எதுவுமே முடியாமல் போச்சு. இனிமேல் அவங்க திட்டங்களே தீட்ட வேண்டாம். திடீர் பண வரவுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சொத்து பத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அடகில் இருக்கக்கூடியதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நிச்சயமாக கொடுப்பாரு. இது வரைக்கும் 9ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு சேமிப்புகளெல்லாம் கரைச்சிட்டு இருந்தார் இந்த கேது. இப்போ வந்து 8ஆம் இடத்துக்கு வந்திருக்கார்.
திடீர் பயணங்கள், வெளிநாடு போகிறது அல்லது வெளி மாநிலம் போகிறது அல்லது வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி யோக பாவங்களெல்லாம் இந்த கேதுவால் இனிமேல் ஏற்பட போகுது. எப்படி பார்த்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஒரு புதிய பாதையை உருவாக்கி கொடுக்கும். மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது. இது ஒரு விசேஷமானதாக இருக்கும். நியாயமான முறையில் இவங்க சொன்னால் கூட அதை அது ஒரு அதிகாரமாக சொல்லக்கூடிய கட்டாயம் உருவாக்கி விட்டுரும். அப்போ மகர ராசிக்காரங்கள் இந்த ராகு கேது பயிற்சியில் வார்த்தைகளை பிரயோகம் பண்ணும்போது ரொம்ப நிதானமாகவும் கேர்ஃபுல்லாக உபயோகப்படுத்தினால் நிச்சயமாக இந்த ராகு கேது பயிற்சி அவங்களுக்கு உன்னதமாக இருக்கும். மகர ராசியை பொறுத்தளவுக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு ராகு பகவான் பயிற்சி ஆகிறதுனால வாக்கு மூலமாக, வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் கிடைக்கும். ஆனால் எந்த இடத்துல பணிவாக பேசணும், எந்த இடத்துல துணிவாக பேசணும், எந்த இடத்துல பக்குவமாக பேசணுங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய அம்சத்துலையும் இந்த ராகு பகவான் இருந்துகிட்டு இருப்பார். அதே மாதிரி கேது பகவானை பொறுத்தளவுக்கு 8ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறாரு. தொழில் அல்லது வியாபாரம் அல்லது உத்தியோகம் அல்லது குடும்ப பிரச்சனை, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அடுத்தவங்க ஆலோசனை கேட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு இஷ்டமில்லாத நஷ்டத்தை ஏற்படுத்தும், தேவையில்லாத கஷ்டத்தை ஏற்படுத்துங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். கூட்டு தொழிலில் உள்ளவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு இருக்கணும். தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவங்களையும் ஞானகாரகன் கேது பகவான் நிச்சயமாக கொடுப்பார். மகர ராசிக்காரர்களுக்கு சமீபத்தில் தான் 7.5 சனி முடிஞ்சது. அதனால் பெரிய சோதனைகள் இருக்காது. அதே நேரத்தில் 2, 8ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் வர்றது பண விவகாரங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் பேராசை பெருநஷ்டம்ன்ற மாதிரி தூண்டில் போடுவார். ஷேர் மார்க்கெட்டுக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் வேண்டாம், கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க. அவரவருடைய தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப பெரிய சோதனைகளை இந்த ராகு கேது பயிற்சி கொடுக்காது. மகர ராசிக்காரங்களுக்கு 2, 8ல் ராகு கேதுக்கள் வருது. இல்லை 8ல் வர்ற கேது நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது. அதாவது எதிர்பாராத திடீர் பண வரவுகள் கொடுக்கும். ஆனால் 2ல் இருக்க ராகு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வேலை செய்யும். அதனால் இவங்க வர்ற பணத்தை கவனமாக சேர்த்து வச்சுட்டாலே இந்த ராகு கேது பயிற்சி இவங்களுக்கு ரொம்ப பிரமாதமானதாக இருக்கும். ரெண்டாவது குருவோட பார்வை ராகு மேலே விழுவதால் சுபகாரியங்கள் நடத்தினாலும் அது இவங்களுக்கு ஒரு நல்லது, ஒரு உகந்தமான காலகட்டமாக தான் இருக்குது. அதே மாதிரி தன்னுடைய பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் இந்த ராகு கேது பயிற்சி இவங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியானதாக இருக்கும். இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபட்டு வருவது மிகவும் நல்லதாக இருக்கும். கும்பராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி பிரமாதமாக அமைஞ்சிருக்காரு ஜென்மத்தில். இப்போ ஜென்மத்தில் பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்களா இந்த ராகு கேது பயிற்சி அவங்களுக்கு மிக அற்புதத்தை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழைய நட்புகளால் உங்களுக்கு பல தொல்லைகள் உருவாக வாய்ப்பு இருக்குது. பழைய நட்புகளை தேடி போகாதீங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது போல் கெடுப்பார் இல்லைன்னு வேறு சொல்கிறான். பார்வைப்படாமல் அமைதியாக உள்ளே உட்காந்துருந்தால் பிரச்சனையே இல்லை. அதனால் இருக்கும் இடத்தில் எல்லாம் இருந்தால் எல்லாமே சௌக்கியம்னு சொல்கிறாங்களா, இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமே. அதான் இந்த ஜென்மராகும் 7ஆம் இடத்துல கேதுவும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய யோக பலனே. கும்பராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசிக்கு ராகு பகவான் பயிற்சி ஆகிறாரு. ஜென்மத்தில் ராகு பகவான் வர்றார் அப்படிங்கிறத விட குரு பார்வையோடு ராகு பகவான் பயிற்சி ஆகிறதுனால மகிழ்ச்சியான ஒரு மாபெரும் வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய கட்டாயத்தில் இந்த ராகு பகவான் இருக்கிறாரு. இழந்த நன்மைகளை எல்லாம் திரும்ப கொடுக்கக்கூடிய பாக்கியத்தோடு இந்த ராகு பயிற்சி அமையுது அப்படிங்கிறது ரம்மியமான மகிழ்ச்சி. அதே மாதிரி கேது பகவான் எடுத்துட்டோம் அப்படின்னா 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. எந்த இடத்துல சுபகாரியம் நடந்தாலும் உங்களுடைய சொந்த பந்தங்களில் சுற்று வட்டாரங்களில் உங்கள் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களுக்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய பக்குவத்தை தாராளமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த கேது பகவான் பயிற்சி ஆகிறாரு. ஆக ராகு பகவானும் கேது பகவானும் ரம்மியமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய, அதே மாதிரி உங்களுடைய ரண வேதனைகளை குறைக்கக்கூடிய அமைப்பில் பயிற்சியாக, மகிழ்ச்சியாக, வளர்ச்சியாக அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு சமீபத்தில் தான் ஜென்மச்சனி முடிஞ்சது. சனியைப் போல கொடுமைகளை கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு செய்யாது. குருவின் பார்வையில் இருக்கிற ராகு வெளிநாட்டு லாபம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்றத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் சிறு குறு தொழிலாளிகள் எல்லாருமே, விவசாயிகள், இவங்க எல்லாருமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகவே இந்த ராகு கேது பயிற்சி கும்பராசிக்காரர்களுக்கு அமையும். கும்பராசி நேயர்களுக்கு ஜென்மத்தில் ராகு பகவான் வர்றாரு. ராகு பகவான் ஜென்மத்தில் அது கஷ்டத்தை கொடுத்துருவாருன்னு நினச்சி யாரும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா குரு ராகுவை பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த கஷ்டங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாகவே விலகிடுன்னு சொல்லலாம். குறிப்பாக வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம். இது வரைக்கும் அவங்க வேலை பார்த்ததுக்கு ஏற்ற ஊதியமே கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஜாப், நல்ல ஒரு சேலரியோட கிடச்சி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. 7ல் கேது இருக்கும்போது இந்த பார்ட்னர்ஷிப் தொழில் செய்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆக மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சி கும்பராசிக்கு மிகவும் நல்லதொரு பயிற்சியாக கண்டிப்பாக இருக்கும். கும்பராசி தான் ராகு பகவானுடைய சொந்த வீடு.
அற்புதமான வீடு. பணவரவு இனிமேல் அதிகமாக இருக்கும். சில பிரபலங்களுடைய உதவி கிடைக்கும். பெரிய கம்பெனி, ஃபேக்ட்ரி இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடிய ஒரு யோகத்தை உண்டு பண்ணுவார். ஏன்னா ராகு வந்து அபரிதமான ஒரு செல்வ சேர்க்கை. அதை வந்து அவர் இனிமேல் அடுக்கடுக்காக கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதனால் கும்பராசிக்காரர்களுக்கு பணவரவுக்கு இனிமேல் பஞ்சமே இருக்காது. ஆனால் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி புதுசாக தொழில் தொடங்கிறது, பிள்ளைங்களுக்கு வந்து காலாகாலத்தில் கல்யாணம் செய்து வைக்கிறது, அரைகுறையாக நின்று போன வீட்டை கட்டி முடித்து கிராண்டாக கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். மேலும் மேலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மேல்மலையனூரில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மனை போய் தரிசனம் செய்துவிட்டு வந்தால் கும்பராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் நிச்சயம் கிடைக்கும். மீனம் ராசியை பொறுத்தளவுக்கு 12ஆம் இடத்துக்கு ராகு பகவான் பயிற்சியாகிறார். அப்படிங்கிறத விட உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானுடைய நேரடி பார்வையில் வந்து பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய திறமைக்கு, உங்களுடைய முயற்சிக்கு என்ன தேவையோ அதை வந்து அச்சு பிசகாமல் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தோடு இந்த ராகு பகவானுடைய பயிற்சி அமையும். அதே மாதிரி மீன ராசியை பொறுத்தளவுக்கு கேது பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த கேது பகவான் இருந்துட்டுருக்கார் அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு பரிமாற்றங்களை கொடுக்கக்கூடிய அம்சங்களோடு ஞானகாரகன் கேது பகவான் மிக மிக லட்சியமாக கச்சிதமாக அமையும். மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி ஏதாவது தீமைகளை செய்திருமோ அப்படிங்கிற அமைப்பில் ஒரு பாதுகாப்பாக ஆதரவாக இருக்கக்கூடிய அமைப்பில் அந்த ராகுகேது பயிற்சி அமைஞ்சிருக்கு. 6ஆம் இடத்துல இருக்கிற கேதுனால வேலை நல்லாயிருக்கும். வேலையில் ஏதாவது பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கும். ஆனால் என்ன, வேலையில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். இருந்தாலும் மீனராசிக்காரர்கள் புத்திசாலிகள், எதையும் சமாளிப்பார்கள். 12ஆம் இடம் வந்து விரயத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய இடம். 12ல் வந்து ஒரு பாபகிரகம் உட்காருது அப்படின்னாலே செலவுகளை நீங்கள் சுருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். கவலைப்படுறதுக்கு மீனராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சியில் ஒன்றுமே இல்லை என்பது தான் உண்மை. மீனராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஒரு சந்தோஷமான விஷயந்தான். ஏன்னா கேது வந்து 6ஆம் வீடான ருணரோக சத்துருஸ்தான இடத்துக்கு வர்றாரு. ஸோ இது வந்து நோய் எதிர்ப்பு, கடன், வியாதி இதை குறிக்குது. இந்த ப்ராப்ளம்னா உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். ஜென்மசனியால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை எல்லாத்தையுமே குறைக்கக்கூடிய அளவுக்கு கேது பகவான் மிகவும் சாதகமாக ஒரு பாதுகாப்பு கவசத்தோடு இருக்கக்கூடிய நிலையில் கேது பகவான் சஞ்சரிக்கிறாரு. இதுக்கு அடுத்து குருவும் அதிசாரமாக செல்றதுனால அதனாலேயே அவங்களுக்கு வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, 12ல் வந்து ராகு இருக்கிறதால தூக்கம் சற்று பாதிக்கப்படும். தூக்கம் பாதிக்கப்படுறதால இவங்க வந்து உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஸோ உங்களோட தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருந்தாலே இந்த ராகு கேது பயிற்சி மீனராசி நேயர்களுக்கு மிகவும் சிறப்பான ராகு கேது பயிற்சியாக இருக்கும். மீனராசிக்காரங்க கடந்த 1.5 வருஷமாக எங்கே போனாலும் எதிர்ப்பு, எங்கே போனாலும் இழப்பு, இப்படியெல்லாம் இருக்கிற இந்த தருணத்தில் ராசியை விட்டு ராகு விலகிறது இவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராகு வந்து ராசியை விட்டு விலகிறதுனால இனிமேல் நிம்மதியாக கொஞ்சம் தூங்கலாம், கொஞ்சம் நிம்மதியாக சிலதெல்லாம் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கேது பாருங்கள், 7ஆம் இடத்துல இது வரைக்கும் உட்கார்ந்து கடந்த ஒரு 3-4 வருஷமாகவே கணவன் மனைவிக்குள்ளார ஒரு அந்யோன்யமே கிடையாது. அது வந்து விலகி இனிமேல் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும். அதனால் மீனராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சிங்கிறது மிகப்பெரிய ஒரு அருட்கொடை, மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம்னே நம்ம சொல்லலாம். அது மீனராசிக்கு என்னென்னா குருவும் வந்து 3ஆம் இடத்துல வந்திருந்தார். இப்போ 4ஆம் இடத்துக்கு போயிருக்காரு, சுகஸ்தானத்துக்கு. அப்போ என்னென்னா இவர் வந்து என்னென்னா மற்றவங்களுக்கு சேவை செஞ்சு பழக்கப்பட்டவருக்கு சும்மாவே இருக்க முடியாதுங்க. யாருக்காவது சேவை செய்யணும், தொண்டு செய்யணும், இன்னொருத்தருடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவரை பெரிய ஆள் ஆக்கிவிடணும், இவரை பெரிய ஆள் ஆக்கிவிடணும்னு சொல்லி இவரை மறந்துட்டாங்க. இப்போ இந்த ராகுகேது பயிற்சி ஏற்பட்டுருக்குது, கும்பத்துக்கு வந்திருக்குது, மிக அற்புதமான இடத்துக்கு வந்திருக்குதுங்க. 12ஆம் இடம்ன்றது வந்து விரயஸ்தானத்துக்கு ராகுன்னா நிச்சயமாக இவங்க எதிர்பார்த்த பொது வாழ்க்கை, தொழில்முறை இது எல்லாமே வந்து சேரும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல இருக்கிறார் கேது பகவான். 6இல் கேது அமர்ந்தால் அது பெரிய விசேஷம். இப்போ 6ஆம் இடத்துல வந்து சூரியன் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கும் போது இவருடைய போராட்டம் வந்து வெற்றியை நோக்கி போய் வெற்றி மாலை இவர் கழுத்தை நோக்கி வரும். மேலும் மேலும் இவருடைய வெற்றி தொடங்க திருவெற்றியூர் வடுவுடைய அம்மானை வழிபட்டால் நிச்சயமாக வாழ்க்கை வந்து வெற்றி மேல் வெற்றி ஏற்படுத்தும். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ராகுகேது பயிற்சி என்ன மாதிரியான யோக பலன்கள்லாம் தரப்போகுது, எந்தெந்த வகையில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், யாரெல்லாம் முதலீடு போடலாம், யாரெல்லாம் வந்து சொந்த தொழில் தொடங்கலாம், யாரெல்லாம் வந்து வியாபாரம் இல்லாமல்
தனியாக ஏதாவது வந்து வேலை பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம கலந்துரையாடினோம். ஏதேனும் ஒரு வகையில் எல்லோருக்குமே இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒரு யோகத்தையும் ஒரு அதிர்ஷ்டத்தையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்குங்க. நம்மோடு கலந்துரையாடுவதற்காக வந்திருக்கக்கூடிய ஜோதிட சிகாமணிகளுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.